பார்ட்டியை கண்டினியூ பண்ணுங்க, நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிருப்பேன். ஆனா நீங்க எனக்கு பிரெஃபரன்ஸ் கொடுக்காம எங்க அண்ணனுங்க கூட இருக்கேன், பார்ட்டி நடக்க போகுது, வர முடியாதுன்னு சொன்னதுனாலதான் நான் கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். அதான் வந்தே ஆகணும்னு சொல்லி ஆர்டர் போட்டேன். எனக்கு இப்படிதான், எனக்கான மனுஷங்க எனக்கு மட்டும் தான் பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். என்னை விட்டு மத்தவங்கள அவங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடாது. புரிஞ்சுதா? புரியுது புரியுது பேபி. என்ன புரிஞ்சுது? நீதான் ஓசி அப்படின்னு நல்லா நினைக்கணும் அதானே? அதேதான். இப்பத்துல இருந்து 1 hour நான் உங்ககிட்ட எதுவுமே பேச போறது இல்ல. ஜஸ்ட் இப்படியே உட்காந்து ஒருத்தர் பார்த்து கண்ணாலேயே பேசிக்கலாம். இது கண்ணால பேசுறதா? அதுக்கப்புறம் நீங்க தாராளமா கிளம்பி போய் உங்க அண்ணன்களோட பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். அப்பன்னு பார்த்து அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு போன் பண்ணிச்சு. அந்த பொண்ணு பேரு கூட ஓவியாவா சந்தியாவா? காவியா மாமா. காவியா. அந்த பொண்ணு போன் பண்ணி இவனை கூப்பிடுச்சா, நான் அண்ணனோட பார்ட்டியில இருக்கேன், வர முடியாது சொல்றான்னு சொன்னேன். ஐயோ அப்படிலாம் சொல்ல முடியாதுண்ணே, என் வருங்கால பொண்டாட்டி கூப்பிட்டா நான் உடனே போய் ஆஜராகணும்னு சொல்லி எந்திரிச்சு ஓடியே போயிட்டான். எனக்கு ஒரே சிரிப்பா போச்சு. இவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படி பொண்டாட்டி சொன்னான்னு பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி யாருமே இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல. நீங்க எதை பத்தி வேணாலும் பேசலாம், எனக்கு எந்த கவலையும் இல்ல. சரி விடு. அப்புறம் நீ மறுபடியும் படிக்கணும்னு முடிவு எடுத்த பாத்தியா? சூப்பர் முடிவு மலரே. உண்மையிலேயே நீ எடுத்த முடிவுக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன். நான் மனசார வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி மாமா. ஆனா உன்னை ஒருத்தன் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் கண்ணு முன்னாடியே இருந்துட்டு உன்னை விட ஒரு படி மேல போறேன்னு நீ சொல்லி காட்டுற பாத்தியா? சூப்பர். ஆனா அவன் யாருக்கு வேணா பொண்டாட்டி தாசனா எடுத்துட்டு போட்டும். ஆனா நீ படிச்சு வக்கீலாயி அப்படியே படிப்படியா அதன ஜட்ஜாயிரு. ஏன் பொண்டாட்டி தாசனா இருக்கிறதுல என்ன தப்பு? யாரு பாத? ஒரு காலத்துல இங்க இருக்கிற பல பேரு பொண்டாட்டி தாசனா தான் இருந்தாங்க, அதெல்லாம் மறந்துட்டேன் எப்படி? ஒரு காலத்துல இங்க இருக்கிற பல பேரு பொண்டாட்டி தாசனா தான் இருந்தாங்க, அதெல்லாம் மறந்துட்டேன் எப்படி? கல்யாணம் நடக்க போதுல, அதுக்காக ஒரு சின்ன பார்ட்டி. என்கிட்ட முன்னாடியே சொல்லி பெர்மிஷன் வாங்கிருக்கணும். மாட்டிக்கினண்டா. என்னமோ என்கிட்ட பெர்மிஷன் வாங்கின மாதிரி பார்ட்டில போய் உட்கார்ந்திருக்கீங்க. அதெல்லாம் குடிக்க கூடாது. இப்ப ஒழுங்கா என்ன பண்றீங்கன்னா, நான் விஷால் மால் பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட் கிட்ட இருக்கேன், அங்க நீங்க வரீங்க. விஷால் மாலா இந்த நேரத்துலயா? ஆமா. ஏன் பேபி, நான் அண்ணன் கூட பார்ட்டி பண்ண வந்திருக்கேன்னு சொல்றேன், நீ என்னடானா அங்க வா இங்க வான்னு சொல்லி கூட்டிட்டு இருக்க. ஓஹோ, அப்ப உங்களால வர முடியாது. அப்படி இல்ல பேபி. அப்ப உங்க அண்ணங்க மாமாங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களே கல்யாணம் பண்ணி அவங்க கூட சேர்ந்து குடும்பம் நடத்துங்க. நான் வச்சிடுறேன். பாய். பேபி என்ன இவ இப்படி கோச்சுக்கிறா? பாப்பா ஸ்வீட் பேபிடா எம்புட்டு இருந்தா கொஞ்சம் இருப்ப. பாப்பா சீக்கிரம் டைம் ஆச்சு இல்லையா? வந்துட்டேன். ஆடா தம்பி போஸ் சீக்கிரம். என்ன 10 நிமிஷத்துல வந்துறவா? கோச்சுக்காத பேபி. 10 நிமிஷம் தான் டைம், அதுக்கு மேல ஒரு நொடி கூட நான் வெயிட் பண்ண மாட்டேன். கிளம்பி போயிட்டே நான் வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. அந்த புள்ள வாடான்னு சொல்லி போன வச்சத அப்படியே பதறிக்கு ஓடுறாடா. அந்த அளவுக்கு கீ கொடுத்து வச்சிருப்பாப்பா.